அவர் ஆண்டவர், அவர் சர்வத்துக்கும் ஆண்டவர், அவர் சர்வ லோகத்துக்கும் அவரே ஆண்டவர், சர்வ வியாபி, சர்வ வல்லவர், அவரே எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உண்டாக்கியவர். ஆகவேதான் அவர் அவரை பார்த்து, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடேன நினைச்சுக்கோங்க தான் சொன்னான். அவன் என்ன சொன்னான்? இவன் என்ன சொன்னா, நீ உங்களையும் காப்பாத்திக்கோங்க எங்களையும் காப்பாத்துங்கன்னு கேட்டான். அவன் என்னை காப்பாத்துன்னு கூட சொல்லல. ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது என்ன அடியேன நினைச்சுக்கோங்கன்னு தான் சொன்னான். நினைச்சுக்கோங்கப்பா, நினைச்சுக்கோங்கப்பா அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ இந்த வார்த்தைகளை எல்லாம் அவன் சொல்லும் பொழுதே அவன், நான் செஞ்சது தவறுதான், நான் தண்டனைக்கு ஆட்படுகிறது நியாயம், உண்மை, நீதி, ஆனா ஒரு பாவமும் அறியாத, ஒரு தவறும் செய்யாத இவரை தண்டிப்பது அநியாயம் அல்லவா என்றுதான் அவன் சொல்லுகிறான். அநியாயமாயிற்றே, இவர் ஒரு பாவமும் செய்யலையே. பாருங்க எவ்வளவு பெரிய வெளிப்பாடுங்க அவனுக்கு, எவ்வளவு பெரிய வெளிப்பாடு. ஒரு கல்வன்க நம்ம அப்படிதான் பார்க்கிறோம் இல்ல, அவனை ஒரு கல்வனாய் நாம் பார்க்கிறோம், ஒரு திருடனாய் நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த திருடனுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நம்மளுடைய புறத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டார், நம்மளுடைய புறத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டார், நாம் வெளிவேடம் பண்ணுகிறதை ஆண்டவர் பார்க்க மாட்டார். நம்ம கையெடுத்து கும்பிடலாம், தலையை சாட்சி கும்பிடலாம், என்ன பரித்தியாகங்கள் செய்தாலும் சரி, என்ன காரியங்கள் நாம் செய்தாலும் சரி, மனிதர் முன்பாய் நாம் பரிசுத்தன் போல நடித்தாலும் சரி, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை மக்களே, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன், நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அவர் இருதயத்தை பார்ப்பார், இருதயத்தை பார்ப்பார். வெளி தோற்றத்தை அவர் பார்க்க மாட்டார், அழகை அவர் பார்க்க மாட்டார், புற அழகை அவர் பார்க்க மாட்டார். அவர் அக அழகை அவர் பார்க்கிறவர், உள்ளத்தின் அழகை அவர் பார்க்கிறவர். இருதயத்தின் நிறைவே வாய் பேசும் என்று அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் மக்களே. ஆக அவர் இருதயத்தை அவர் பார்க்கிறார். அவர் அந்த நல்ல கல்வனுடைய இருதயத்தை அவர் பார்த்தார், நல்ல கல்வனுடைய இருதயத்தை அவர் பார்த்தார். அவள் சொன்ன வார்த்தைகளை அவர் கவனித்தார். ஒவ்வொன்றும் அவனை ஆண்டவருடைய உள்ளத்திலே அவனுக்கு இடத்தை பெருக்கிக் கொண்டே போனது. அவனுடைய இடம் உள்ள பெருகிக் கொண்டே போனது. அவன் கேட்டது நினைவு கூறும் ஆண்டவரே என்று சொன்னான். ஆண்டவர் எப்பவுமே நாம் கேட்பதற்கு மேலாக கொடுக்கிறவருங்க அவரே. அவர் கேட்பதற்கு மேலாக கொடுக்கிறவர் அவர். ஆம், அவர் மேலாக கொடுக்கிறவர். ஆகவேதான் என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்ன அந்த கல்வனுக்கு அவர் சிலுவையிலே உதித்த இரண்டாவது வார்த்தை என்ன தெரியுமா? இது சொல்லப்பட்டிருக்க பாருங்க. இயேசு அவனை நோக்கி, அந்த துன்பத்திலும் அந்த துயரத்திலும் அந்த வழியிலும் அந்த வேதனையிலும் அந்த நோக்காடுகளிலும் எல்லாவற்றிலும் அவன் ஆண்டவர் அவர் அவனை பார்த்து அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நார்மலா ஒரு வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பைபிள்ல நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சுங்க, முடிஞ்சு போச்சு. அதுவே கன்ஃபர்மேஷன். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரன் அல்ல. புரியுதுங்களா? அவர் வாயின்று நம்மை நோக்கி ஒரு ஆசீர்வாத வார்த்தை வந்துட்டாலே கிராண்டட், அவ்வளவுதான், முடிஞ்சது. இல்ல 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 நானு இப்படி இல்ல, நான் அப்படி மாத்தி சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். சொன்னதுதான் அவர் சொன்னால் சொன்னதுதான், அதுதான் நம்ம ஆண்டவர். அவர் அவனுக்கு எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னாரு. இன்றே நீ என்னோடு பரதேசில் இருப்பாய், வான் வீட்டில் இருப்பாய் நான் சொன்னாரு. இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப அந்த வார்த்தையில அந்த வார்த்தை ஒரு கனம் பண்ணுகிறார் பாருங்க, மெய்யாகவே என்று அவர் சொல்லுகிறார். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அவர் சொல்வார். அது அதோடைய கன்ஃபர்மேஷன், அதோடைய வேல்யூவே வேற. அந்த மெய்யாகவே மெய்யாகவே என்ற அந்த ரெண்டு வார்த்தையை அவர் உபயோகித்தால் அதோடைய வேல்யூஷன் வேற. ஆக எப்படியோ மெய்யாகவே 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 உனக்கு சொல்லுகிறேனோ அல்லது உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் finished, அவ்வளவுதான்.
பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியங்க அவன், எவ்வளவு பெரிய பாக்கியங்க. அவன் எந்த பரித்தியாகமும் செய்யல. வாழ்க்கை முழுவதும் செய்ததெல்லாம் தவறு. பொய்ப்பித்தலாட்டம், திருட்டு, கொல்ல, இதுதான் நம்மளுடைய செய்கைகளாய் இருந்தது. கடைசி நேரத்தில் இறக்குற தருவாயிலே அந்த மனம் மாற்றம் அவனுக்கு வந்தது. எப்படி வந்தது? அது தாங்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த கல்வனுக்கு கிடைத்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. யாருக்கு கிடைக்காத பாக்கியம் அவனுக்கு. அந்த சிலுவையில அந்த நேரத்திலே ஒரு சில நிமிடங்களில் அவனும் மரிக்க போகிறான். ஒரு சில நேரங்களில் மரிக்க போகிறான். அவன் தவறை உணர்ந்தான். பாத்தீங்களா? அந்த தவறை உணர்ந்தான். பாத்தீங்களா? அதத்தான் ஆண்டவர் மன்னிச்சார். அதத்தான் ஆண்டவர் மன்னிச்சார். அவன் தனக்கு கிடைத்த சரியான தருணத்தை, சரியான வாய்ப்பை சரியாக அவன் பயன்படுத்தினான். சரியாக பயன்படுத்தினான். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவன் சொல்லும் பொழுதே அதுக்கு முன்பாகவே அவன் மனம் வருந்தே இருப்பான். ஐயோ, நான் தவறு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, நான் சிலுவையிலே தொங்குவது சரி, சிலுவையிலே நான் வதைக்கப்படுவது சரி, சிலுவையிலே நான் உயிர் விடுவது சரி. ஆனால் ஒரு பாவம் அறியாத அவர் இங்க தொங்குகிறாரே, சித்திரவதைப்படுகிறாரே, அடிக்கப்படுகிறாரே, நொறுக்கப்படுகிறாரே, காயப்பட்டிருக்கிறாரே. அப்படி என்று அவரை பார்த்து அவன் பரிதாபம் மட்டும் படல, அவர்தான் ஆண்டவர் என்று அவன் அறிக்கையிடுகிறான். அறிக்கையிடுகிறாங்க. அதுதாங்க முக்கியம். இந்த கல்வனுக்கு கிடைத்த வாய்ப்பை போல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? தெரியாது, தெரியாது. சாவு எல்லோரிடத்திலும் சொல்லிக் கொண்டு வருவதில்லை. அது திருடனை போல் வருகிற ஒரு காரியம். அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது, அவன் பயன்படுத்திக் கொண்டான். ஆகவே நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றே நம்முடைய மீட்பின் நாள். இந்த நாள் தான் நமக்கு மீட்பின் நாள். அந்த கல்வனுக்கு சொல்லுகிறதை தான் ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார். நீயும் அந்த கல்வனை போல இந்த நாளளவில் உன்னுடைய பாவங்களை எல்லாம் நீ அறிக்கையிட்டு அதற்காய் மனஸ்தாபப்பட்டு, அந்த கல்வனை போல நீயும் மனஸ்தாபப்பட்டு, என்னால் உன் பாவங்களை எல்லாம் மன்னிக்க முடியும் என்ற அந்த நல்ல கல்வனை போல நீயும் விசுவாசிப்பாயானால் இன்றளவிலே உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். மன்னிக்கப்படும். அது எவ்வளவு செந்நிறமாய் அந்த பாவங்கள் இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய பாவங்களாய் இருந்தாலும் சரி. இந்த உலகத்திலே சொல்லுவாங்களே சவான பாவம் சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட பாவமாய் இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. பிசாசு சொல்லுவான், இல்ல ஆண்டவர் உன்னை மன்னிக்க மாட்டார், இந்த பாவத்தை நீ நிறைய தடவை செஞ்சிட்ட, திருப்பியும் செஞ்சிட்ட, ஆண்டவர் உன்னை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லி நம்மை ஆண்டவரிடத்திலே சேர விடாமல் பண்ணுகிறது தான் அவனுடைய வேலை.